நிதி ஆயோக். அது என்ன நிதி ஆயோக் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நிதி ஆயோக் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே அதே தான், நிதி ஆயோக். இங்கிலீஷில் நிதி அப்படிங்கிறத கேபிட்டலில் எழுதிக்கோங்க. ஆயோக்கில் ஏ மட்டும் கேபிட்டல், மீதி இருக்கிற லெட்டர்ஸ்லாம் ஸ்மாலில் வரும். அது வந்து அந்த ஒரு ஃபார்மேட், அதுக்காக சொல்கிறேன். நிதி ஆயோக். நிதி அப்படின்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே எழுதிக்கோங்க. NITI நிதி அப்படிங்கிறது NITI. அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். அதுதான் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி, இது உருவாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு. அதாவது திட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிஷன் இருந்துச்சு. 1950 வருஷத்துலேருந்து அந்த கமிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும், இல்லை ஓகே 5 வருஷம்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நம்ம நாட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்காக ஒரு வந்து ஃபர்ஸ்ட் கமிஷன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு இந்த மாதிரி 12 கமிஷன் போட்டாங்க. 2012 கடைசியாக போட்டு 2017 வரைக்கும் அந்த கமிஷன் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த இந்தியாவில் 2014 புதுசாக ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிளானிங் கமிஷன் கிட்டத்தட்ட 65 வருஷமாக ரன்னிங்கில் இருந்தது தான் பிளானிங் கமிஷன். 1950 2014 வரைக்கும் ரன்னிங்கில் இருந்தது. அதை தூக்கிட்டு புதுசாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தையை கொண்டு வந்தாங்க, நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது வந்து பெருசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை மாற்றி இதை கொண்டு வந்ததுக்கான காரணம், அந்த பிளானிங் கமிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு கண்ட்ரிக்கு, நாடு ஃபுல்லாக பிளான் பண்ணணுன்னாலும், ஒரு மாநிலத்துக்கு பிளான் பண்ணணுன்னாலும் அதோட முழுக்க அதிகாரமும் அந்த கமிஷன் கையிலையும் ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையிலையும் தான் இருந்துச்சு. பட் இந்த நிதி ஆயோக் என்ன பண்ணுது அப்படின்னா 28 மாநிலத்திலிருந்தும் மீதி இருக்க 8 யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா, யூனியன் டெரிட்டரி, அதுலேருந்தும் மெம்பர்ஸ் எல்லாத்துலேருந்தும் ஒவ்வொரு மெம்பரை சூஸ் பண்ணுறாங்க. அப்படி அத்தனை மெம்பர்ஸும் உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ரீசனுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து புதுசாக 2014 அறிமுகப்படுத்துகிறாங்க. இது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், புதுசாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி இதில் ஏதாவது ட்ராபேக் இருக்காங்கிறத செக் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். அதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப்க்கு எல்லாருமே படித்து உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த ஜாப் பண்ணுறதுக்கான திறமை இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அப்போ அந்த திறமையை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இவங்க தான். ப்ளஸ் வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலோசனைகள், இப்போ வந்து நிறைய பாலிசிஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய போடுறாங்க அப்படின்னா அது போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று போடலாம், இப்படி ஒரு பாலிசி போட்டால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு ஐடியா கொடுக்கறது இவங்க தான் நம்ம நாட்டுக்குள்ளே. ப்ளஸ் ஃபாரின்லேருந்து புதுசாக ஒரு கம்பெனியை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணுன்னாலோ, இல்லை ஃபாரின்லேருந்து ஒரு ஃபண்டை கடனாக வாங்கணுன்னாலோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு உந்து சக்தியாக, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கமிஷன் தான். ஓகே, இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்குது. இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கும் நமக்கும் இல்லை ஏதாவது ஒரு ரிலேஷனில் பாதிப்பு ஏற்படுது, ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் 2 நாட்டுக்கும் ஒரு அமைதியை உருவாக்குறதுக்கான விஷயங்களை வந்து ஆராய்ந்து அதை நாட்டுக்கு வந்து கொடுக்கறது இதோட முக்கியமான வேலை. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் வந்து மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு வச்சுருக்காங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த கான்செப்டை புரிஞ்சதுன்னா போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடலாம். இதை எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015. இதை வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015 எஸ்டாப்ளிஷ்டு. நிதி ஆயோக் was established as the successor to the planning commission. அதாவது பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக
திட்ட ஆணையத்திற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது தான் நிதி ஆயோக். 1950 கிட்டத்தட்ட 65 வருடங்களாக செயல்பட்டு வந்த திட்ட ஆணையத்திற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது தான் இந்த நிதி ஆணையம், நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறோம். நிதி ஆணையம் கிடையாது, நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அப்போல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது டேட் எப்போ எஸ்டாப்ளிஷ்டு, உருவாக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. ஜனவரி 1, 2015. அப்போது ஒரு பிளானை கொடுத்து அந்த பிளான் மூலமாக கவர்மெண்ட்டில் நிறைய நல்ல விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கம். அது நமக்கு தெரிஞ்சதுன்னா பர்ஃபெக்ட். ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நிதி ஆயோக் எதுக்காக செயல்படுது அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக்கான பிளான், நம்ம நாட்டுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு சிந்தனையை கொடுக்கறது தான் இதோட முக்கியமான வேலை. எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா வாய்ஸ்? ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கான பிளானை போட்டு கொடுக்கறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. ரொம்ப முக்கியமாக டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாக தொழில்நுட்ப அறிவுரைகளை கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை இதுதான். இவங்க டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுப்பாங்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதோட காம்போசிஷன், நிதி ஆயோக்குடைய காம்போசிஷன், தட் மீன்ஸ் என்னது, இதோடைய அமைப்புன்னு போட்டுக்கோங்க. நிதி ஆயோக்குடைய அமைப்பு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா? தலைவர், சேர்மன். நிதி ஆயோக்கோட சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரதமர், இந்தியாவின் பிரதமர், அவர் தான் இதோடைய தலைவர். யார் அந்த டைமில் கரண்ட்டாக பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் நிதி ஆயோக்கோட தலைவராக இருப்பாங்க. எழுதியாச்சா? அதுக்கடுத்து இதோட தலைவரை பற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து இதோட வைஸ் பிரசிடென்ட், இதோட சேர்மன் அப்படின்னா பிரதமர், பிரைம் மினிஸ்டர். இதோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா பிரதமரால், பிரைம் மினிஸ்டராலேயே ஒரு பர்சனை சூஸ் பண்ணுவாங்க. அது யாராக வேணா இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் ஒன் ஆஃப் த பர்சனை இதோடைய துணைத் தலைவராக சூஸ் பண்ணலாம். அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு துணைத் தலைவர் பிரதமரால் நியமனம், அவர் தான் துணைத் தலைவர். வைஸ் பிரசிடென்ட் இஸ் அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர். அது யாராக வேணாலும் இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸ். இதில் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது முழு நேர உறுப்பினர்கள். முழு நேர உறுப்பினர்கள் 5 நபர்கள் இருப்பாங்க. இதில் முழு நேர உறுப்பினர்களாக இருக்கிறவங்க ஃபுல் டைம் மெம்பர்ஸ் 5 பேர். பார்ட் டைம் மெம்பர்ஸ் 2 பேர். ஃபுல் டைம் மெம்பர்ஸ் 5 பேர், பார்ட் டைம் மெம்பர்ஸ் 2 பேர். முழு நேர உறுப்பினர்கள் 5 நபர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள் 2 நபர்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ளஸ் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நிர்வாக குழு அப்படின்னு ஒன்று இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி. இந்த கமிட்டியில் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் சிஎம், இந்தியாவில் இருக்கிற ஆல் ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்டு யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ், இவங்க எல்லாருமே
இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதனால தான் இதை வந்து கொண்டு வந்தாங்களே 2014-15. புரியுதா? இதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், நிர்வாக குழு. அந்த குழுவில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் எல்லா யூனியன் டெரிட்டரியும் இருக்கக்கூடிய சிஎம் அண்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னா சிஎம் இருப்பாங்க, அதுவே வந்து யூனியன் டெரிட்டரி அப்படின்னா கவர்னர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதை கவர்னிங் கவுன்சில்னு சொல்லலாம், ஆளுநர் குழுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சிலுக்கு கவர்னன்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஆளுநர் குழு. அதே மாதிரி இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியானா, இது ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது அரசியலமைப்பு சாராத ஒரு நிறுவனம். புரியுதுங்களா? அதனால் இதுக்கு ஆர்டிக்கல்லாம் கிடையாது, அது தெளிவாக எழுதிக்கோங்க. இது வந்து அரசியலமைப்பு சாராத நிறுவனம், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அரசியலமைப்பு சாராத நிறுவனம். அதே மாதிரி சட்டபூர்வமற்ற நிறுவனம், அரசியலமைப்பு சாராத நிறுவனம் மற்றும் சட்டபூர்வம் அற்ற நிறுவனம். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நெய்தர் கான்ஸ்டிடியூஷனல் பாடி நார் ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. அதை நெய்தர் கான்ஸ்டிடியூஷனல் பாடி நார் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லலாம். neither constitutional body nor statutory body. அரசியலமைப்பு சாராத மற்றும் சட்டபூர்வம் அற்ற நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதோட ஒர்க் நான் முன்னே சொல்லிட்டேன், மேக்ஸிமம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் இதோட 2 பாலிசி இருக்குது. இந்த நிதி ஆயோக்குடைய 2 முக்கிய கொள்கைகள் இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 முக்கிய கொள்கைகள். ஒன்று, 2 இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ், கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது கூட்டுறவு கூட்டாட்சி. ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவு கூட்டாட்சி, இதோட 2 பாலிசி, இம்பார்ட்டன்ட் பாலிசி வந்து கூட்டுறவு கூட்டாட்சி 1. ரெண்டாவது காம்பிடிட்டிவ் ஃபெடரலிசம், போட்டி கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. காம்பிடிட்டிவ் ஃபெடரலிசம்னா போட்டி கூட்டாட்சி. அடுத்து ஃபஸ்ட்டு கூட்டுறவு கூட்டாட்சி, ரெண்டாவது காம்பிடிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா போட்டி கூட்டாட்சி. இதுதான் 2. கூட்டுறவு கூட்டாட்சி, போட்டி கூட்டாட்சி, அதாவது கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம், காம்பிடிட்டிவ் ஃபெடரலிசம். இதுதான் அந்த 2 இம்பார்ட்டன்ட் பாலிசி. அதுக்கடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த நிதி ஆயோக்கு 7 பில்லர்ஸ் இருக்குது, 7 தூண்கள். அதை எழுதிக்கோங்க. நிதி ஆயோக்கோட 7 தூண்கள், 7 pillars ஆஃப் நிதி ஆயோக். 7 pillars ஆஃப் நிதி ஆயோக். செவன் பில்லர்ஸ் ஆஃப் நிதி ஆயோக், 7 தூண்கள், நிதி ஆயோக்கோட 7 தூண்கள். இந்த நம்மளோட கிளாஸ் வந்து பர்ஃபெக்டாக 100 days கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 4 முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெயின்ஸோட கொஷின் பேப்பர், இப்போவே கூட நீங்கள் ஏதாவது ஒரு மெயின்ஸோட கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னோட கிளாஸ் 2 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கூட, ஏதாவது ஒரு குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸோட கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த 2 கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ண விஷயங்களையே கொஷினாக பார்ப்பீங்க. வெறும் 2 கிளாஸோட நோட்ஸையே எக்ஸாமில் கொஷினில் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறது உங்களுக்கு அப்போ புரியும்.
ப்ரிலிம்ஸை பற்றி நான் பேசல, மெயின்ஸ்லேயே இந்த கொஷின் இருக்கும்னு சொல்கிறேன். ப்ரிலிம்ஸுங்கிறது சாதாரணமாக இந்த 2 கிளாஸ்லேருந்தே 5 கொஷின் வரைக்கும் கேட்கலாம். அவ்வளோ விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன் இந்த 2 கிளாஸில். கொடுக்குற ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு. ஸோ 7 பில்லர்ஸில் ஃபர்ஸ்ட்டு 7 தூண்களில் முதல் தூண் ப்ரோ பீப்புள் அஜெண்டா. இங்கிலீஷில் வந்து முதல் தூண் வந்து ப்ரோ பீப்புள் அஜெண்டா, மக்கள் சார்பு. ஃபஸ்ட்டு வந்து மக்கள் சார்பு அப்படின்னா என்னென்னா, மக்கள் சார்பு மட்டும் எழுதிக்கோங்க. சமூகம் மற்றும் தனிநபர்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, அதுதான் மக்கள் சார்பு, வேறு ஒன்றும் கிடையாது. ப்ரோ பீப்புள் அஜெண்டா, மக்கள் சார்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ப்ரோ ஆக்டிவ். ப்ரோ ஆக்டிவ், ப்ரோ ஆக்டிவ் தமிழில் செயல்திறன் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ ஆக்டிவ், செயல்திறன் சார்பு. மூணாவது பார்ட்டிசிபேட்டிவ். பார்ட்டிசிபேட்டிவ்னு சொல்கிறோம்ல, அது பங்கேற்பு, தமிழில் பங்கேற்பு. நாலாவது எம்பவர்மெண்ட். நாலாவது வந்து எம்பவர்மெண்ட், அதாவது மேம்பாடு. இந்த மேம்பாடு இருக்கு இல்லையா, எம்பவர்மெண்ட், அதில் மட்டும் ஒரு ஐஃபன் போட்டு விமன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. விமன் இன் ஆல் ஆஸ்பெக்ட், அதாவது அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதை தான் சிம்பிளாக மேம்பாடுன்னு சொல்கிறாங்க. அனைத்து அம்சங்கள்லையும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். விமன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது எம்பவரிங் விமன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், எல்லா வகையான விஷயங்களையும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, அதுதான் அதோட மீனிங். இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் இருக்குது, பட் இதுக்கு மட்டும் எழுதிக்கோங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை பார்த்தாலே புரிஞ்சிடும், அதனால அது பிரச்சனை இல்லை. அஞ்சாவது, ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் குரூப்ஸ். இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் குரூப்ஸ், இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் குரூப்ஸ், அனைத்தையும் உள்ளடக்கியது. அனைத்தையும் உள்ளடக்கியது, இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் குரூப்ஸ், அதாவது அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது ஈக்குவாலிட்டி. ஆறாவது ஈக்குவாலிட்டி, சமத்துவம். தமிழில் சொல்லணும்னா சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஏழாவது டிரான்ஸ்பேரன்சி. டிரான்ஸ்பேரன்சி, ஏழாவது வந்து டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சினா வெளிப்படைத்தன்மை. செகண்ட் என்னன்னா ப்ரோ ஆக்டிவ். ப்ரோ ஆக்டிவ், சிட்டிசன்ஸோட நீட்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனும் சிட்டிசன்ஸ், அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான அனைத்து விஷயங்களுக்காகவும் என்ன சொல்கிறது அப்படின்னா முன்மாதிரியான முயற்சி எடுக்கிறது, அந்த மாதிரி சொல்லலாம். அதுதான் ப்ரோ ஆக்டிவ்னு சொல்கிறாங்க. ரெஸ்பாண்டிங் டு தி சிட்டிசன்ஸ் நீட்ஸ். ரெஸ்பாண்டிங் டு தி சிட்டிசன் நீட்ஸ், அதோட ஓவரால் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா. ஓகே, இதுக்கப்புறம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன். இந்த நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று 2015 ஜனவரி 1 இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு கொஷின் உங்கள்கிட்ட கேட்குறேன், நிதி ஆயோக்குடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் யாராக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு. நிதி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யார்? பிஎம்ங்கிறவர் சேர்மன். நிதி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யார்? அந்த பர்சனோட நேம் என்ன? எந்த வருஷம்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த டைமில் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. சூப்பர், நரேந்திர மோடி. அதை தான் கேட்க வந்தேன். எழுதிக்கோங்க. நிதி ஆயோக்குடைய முதல் தலைவர், நிதி ஆயோக்கோட முதல் தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி. நிதி ஆயோக்குடைய முதல் தலைவர், ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் யார் அப்படின்னா நரேந்திர மோடி. அதுக்கடுத்து அவர் ஒரு துணைத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னு பார்த்தோம்ல, டெப்டி சேர்மன் அப்படின்னு ஒருத்தர். ஃபர்ஸ்ட் டெப்டி சேர்மன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சன், நிதி ஆயோக்குடைய முதல் துணைத் தலைவர். இப்போது இதுக்கான ஆன்சரை நான் இன்னொரு கொஷினை கேட்டு உங்கள்கிட்ட புரிய வைக்கிறேன். 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யார்? 16வது நிதி ஆணையத்துடைய தலைவர் யார்? 16வது நிதி ஆணையத்தோட தலைவர், 16th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யார்? நான் கூட இப்போ லாஸ்ட்டாக குரூப்பில் மெசேஜ் போட்டிருப்பேன். அரவிந்த் பனகரியா. சூப்பர். அவர் தான் நிதி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட்டு துணைத் தலைவர், டெப்டி சேர்மன் அரவிந்த் பனகரியா. அவரோட பேர் நோட் பண்ணிக்கோங்க. இவரை தான் நரேந்திர மோடி துணைத் தலைவராக ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து நிதி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் சிஇஓ. இப்போ நான் சொன்னல துணைத் தலைவர் ப்ளஸ் சிஇஓ, இவங்க ரெண்டு பேரையுமே நரேந்திர மோடி, அதாவது பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதை வேணால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. டெப்டி சேர்மன் அண்ட் சிஇஓ ரெண்டு பேரையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் தான். துணைத் தலைவர் மற்றும் நிர்வாகத் தலைவர் அவர் தான் சிஇஓ. இந்த நிர்வாகத் தலைவர் இவங்க ரெண்டு பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்போது ஃபஸ்ட்டு சிஇஓ, நிதி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் சிஇஓ யாருன்னா சிந்து ஸ்ரீ குல்லர். அவரோட பேர் சிந்து ஸ்ரீ குல்லர், ஃபுல் நேம் சிந்து ஸ்ரீ குல்லர். ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக்கோட சிஇஓ சிந்து ஸ்ரீ குல்லர். சரி, ஓகே. அடுத்த கேள்வி, பிரசன்ட் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் யார்? பிரசன்ட் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக், பிரசன்ட் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? பிரசன்ட் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக், அதாவது தற்போதைய நிதி ஆயோக்கின் தலைவர், தற்போதைய நிதி ஆயோக் தலைவர். நீங்களே எழுதிக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன். நரேந்திர மோடி. தற்போதைய நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னா நரேந்திர மோடி. அப்போது தற்போதைய நிதி ஆயோக் துணைத் தலைவர், தற்போதைய நிதி ஆயோக் துணைத் தலைவர் ஸ்ரீ சுமன் பெரி. அவரோட பேர் ஸ்ரீ சுமன் பெரி, பெரின்னு எழுதிக்கோங்க, PERI பெரி, ஸ்ரீ சுமன் பெரி. பிரசன்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் ஸ்ரீ சுமன் பெரி, ஸ்ரீ சுமன் பெரி. தற்போதைய நிதி ஆயோக் துணைத் தலைவர். அதுக்கடுத்து தற்போதைய நிதி ஆயோக் சிஇஓ, பிரசன்ட் சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக். தற்போதைய நிதி ஆயோக் சிஇஓ யார் அப்படின்னா BVR சுப்பிரமணியம், BVR சுப்பிரமணியம், BVR சுப்பிரமணியம். இதோட நிதி ஆயோக் அப்படிங்கிற டாப்பிக்கையும் நம்ம முடிக்க போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ சிலபஸ்லையே கிட்டத்தட்ட 4 விஷயங்களை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எக்கானமியில். இப்படி போனோன்னா மேக்ஸிமம் 10 days நம்ம வந்து யூனிட் 5 முடிச்சிடலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக முடித்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 10 நாளில் ஒரு யூனிட்டே முடிக்க முடியும் அப்படின்னா
10 நாள் ஒரு யூனிட்னு வச்சா கூட யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலான்னு. இதுதான் வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட போகிறது கிடையாது. என்னவோ அதை கிறிஸ்பாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான். நீங்கள் பாஸ் ஆகிட்டு வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். சும்மா வளன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு மாத கணக்கில் வருஷ கணக்கில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட பொழப்பு கிடையாது. எதை படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், பாஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். அவன் என்ன சிலபஸில் கொடுத்துருக்கானோ அதை தான் நம்ம படிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை விட்டுட்டு 6th to 12th புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் படித்தாலும் நோ யூஸ். 6th to 12th புக் கண்டிப்பாக படிக்கணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவன் நிதி ஆயோக்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கான். நிதி ஆயோக் 12th புக்கில் தான் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பான் 12th பாலிட்டியில். ஆனால் அவன் படித்ததே 10th புக் வரைக்கும் தான் இருக்கும். எப்படி அவன் பாஸ் பண்ண முடியும்? அவன் சிலபஸே பார்த்துருக்க மாட்டான். ஆனால் ஸ்கூல் புக்கை 6th to 10th வரைக்கும் பர்ஃபெக்டாக படிச்சிருப்பான். முடியாது பாஸ் ஆக. எப்படி முடியும்? சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கான், புக் சோர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான். சிலபஸை தாண்டி இந்த புத்தகத்தில் இருந்தெல்லாம் நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டான். நீ போய் எங்கேயோ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிற, இல்லை என்னமோ பண்ணுற, இல்லை வீட்டில் படிக்கிற, என்ன படிக்கணுன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு வருஷ கணக்கில் ஓட்டிக்கிட்டே இருந்தால் 50 வருஷம் ஆனாலும் பாஸ் ஆக முடியாது. அப்படியே போய் சேர வேண்டியதுதான். இதுதான் விஷயம். என்ன வேணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. டார்கெட்டே இல்லாமல் ஓடுறதுக்கு பேர் ஒரு ரேஸே கிடையாதுல்ல, அந்த கான்செப்ட் தான். அப்போ அதில் வந்து இலக்கு வச்சாலும் அதில் என்னென்னலாம் நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. சில அறிவு ஜீவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து சொந்த முயற்சியில் படிக்க போகிறேன், எந்த இன்ஸ்டியூட் யாரோட துணையும் இல்லாமல் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து எல்லா புக்கும் படிக்கணும், எல்லாத்தையும் வாங்கி படிக்கணுன்ற பேரில் உட்காருவான். 10 வருஷம் படித்தாலும் பாஸ் பண்ண முடியாது. அதை இது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒருத்தர் ரெடியாக உட்காந்துருக்கான். அவன்கிட்ட நீ அவனுக்கு தீனி மட்டும் போட்டால் போதும், அவன் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவான் அப்படின்னு இருக்கான். அப்படின்னா அவன்கிட்ட போகவே மாட்டாங்க. அப்போ எப்படி தான் பாஸ் பண்ணுறது? இந்த அறிவெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கே, அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜை கற்றுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். அப்போ நீ கிளியர் பண்ணுறதுக்கு 12 வருஷம் ஆகும். இதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்கிட்டையும்னா சில பேர்கிட்ட, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் ஓவர். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.